கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த சில வாரங்களாக கிறிஸ்தவம் அறிவுறுத்தும் அன்பு என்கிற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். கொஞ்சம் மானிட்டர் குறைச்சிருங்க, விசில் வருது. ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்தவம் அறிவுறுத்தும் அன்பு, த லவ் தட் கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டில்ஸ் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கான ஆதார வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம் எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர். எல்லாரும் உங்கள் வேத புத்தகங்களை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 13வது அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம் எல்லாரும் பைபிளை திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13 எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மார்னிங். எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில், உம்முடைய ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை பாடும்படி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் உம்முடைய இருதயங்களை நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவரே, அதை நிறைவாய் எங்கள் இருதயத்தில் விதைப்பீராக. அதை நாங்கள் உற்சாகமாய் உள்வாங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய இருக்கிற சோர்வுகளை, அசௌகரியங்களை கர்த்தர் மாற்றி போடும். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். வார்த்தைகள் எங்களில் கிரியை செய்ய நாங்கள் எங்களை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு முறை சேர்ந்து வாசிக்கலாமா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை கர்த்தருடைய வெளிப்பாட்டை கொண்டு நமக்கு போதிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. கடந்த சில வாரங்களாக இதை தியானித்து இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் எவ்வளவு அவசியமோ, நம்பிக்கை எவ்வளவு அவசியமோ, அதே அளவிற்கு சொல்லப்போனால் அதை பார்க்கலும் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? அன்பு. ஹல்லேலூயா. நாம் மற்றவர்கள் மீது வெளிப்படுத்த வேண்டிய அன்பு எந்த அளவிற்கு அவசியம், கிறிஸ்தவம் எந்த அளவிற்கு அதை முக்கியப்படுத்துகிறது என்பதை தியானித்தோம். இந்த அன்பு என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் செய்யாது என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் 2 காரியங்களை நம்ம தியானித்தோம். அதை மாத்திரம் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு இன்றைக்கு அடுத்த காரியத்திற்கு நிறைய நம்ம போகலாம் என்று விரும்புகிறேன். போன வாரம் தியானிச்சோம், அன்பு சினம் அடையாது. அன்பு என்ன செய்யாதா? போன வாரம் சொன்னேன், அன்பு சினமடையாது அப்படின்னா அன்பா இருக்கிறவங்களுக்கு கோபமே வராதுன்னு அர்த்தம் இல்லை. கோபப்படுவதற்கான சுதந்திரத்தை வேதம் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு வரைமுறை என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. கோபம் எல்லாருக்கும் வரும். நியாயமான கோபம் எல்லாருக்குள்ள என்ன செய்யும்? வரும். ஆனால் எதற்கு கோபப்பட வேண்டும்? அந்த கோபத்தின் தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த கோபத்தின் விளைவு, கான்சிக்வென்சஸ் என்னவா இருக்க வேண்டும்? இவை எல்லாவற்றையும் அடிப்படையாய் கொண்டு நாம் எந்த அளவின்படி எதற்கு கோபப்பட வேண்டும் என்பதை வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாய் நாம் ஒருவர் மேல அன்பாய் இருப்போமே ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அவங்க மேல நமக்கு என்ன வராது? கோபம் வராது. அப்ப எடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு ஒருத்தவங்க மேல கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மேல நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை பெற்றோராகவும் இருக்கலாம். அன்பு அவ்வளவு சீக்கிரத்தில் ஒருத்தர் மேல என்ன படாதான்? கோபப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படி கோபப்பட்டார், அதை எப்படி கையாண்டார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம என்ன செய்தோம்? தியானித்தோம். அடுத்த காரியம் தியானித்தோம், அன்பு தீங்கு நினையாது. லவ் டஸ் நாட் ரிமெம்பர் ஈவில் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு. தீங்கு நினையாது அப்படின்னா கெட்டது செய்யணும்னு நினைக்கிறது மாத்திரம் அல்ல, தனக்கு செய்யப்பட்ட கெட்டதை ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப என்ன செய்யாதான்? நினைக்காது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொன்னேன். யானை கதை ஞாபகம் இருக்கு? அந்த கதை கதையெல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம், வசனத்தை தான் மறந்துரு. சரி, யானை கதை ஒன்று சொன்னேன். திருவிழாவுக்கு போன யானை அடுத்த திருவிழாவில் தனக்கு தீங்கு செஞ்சவரை பார்த்தோன்னே அவர் என்ன செஞ்சிருச்சா? ஆமாம், ஒரு கேள்வி கேட்டேன், நம்மள எத்தனை பேர் யானையா இருக்கிறோம், எத்தனை பேர் மனுஷன்? ஒருவேளை போன வாரம் யானையா இருந்தீங்கன்னா இந்த வாரம் மனுஷனா மாறிடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் என் கண்களுக்கு யார் யானை என்ன செய்யலை தெரியல. மாறிட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரா? தம்முடைய சாயலில். எப்படி படைச்சிருக்கிறாரா? தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியையும். யானையா நம்மளை என்ன செய்யலை
படிக்கலை. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மளை என்னவா மாற்ற பார்க்குது. நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தன்மை எடுத்துட்டு யானையினுடைய தன்மை என்ன செய்ய பார்க்குது. ஆமாம், நமக்கு மதமே என்ன செய்யக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, அதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். அன்பு என்ன செய்யாது? அன்பாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எதை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்றால், அன்பாய் இருக்கிறவர்கள் அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டார்கள். அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். போதுனே, அன்பாய் இருக்கிறவர்கள் அநியாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்களாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அன்பா இருந்தா அநியாயத்தில் உங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. அதென்ன அநியாயத்தில் சந்தோஷப்படாது அப்படின்னா, ஒரு அநியாயம், நீதிக்கு எதிரான ஒரு அநீதி நடக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய பார்வையில் பிரியமில்லாத ஒரு காரியம் நடைபெறும் பொழுது, என்னால் அந்த காரியத்தில் சந்தோஷமா இருக்க முடியாது. அல்லது அதை பார்க்கும் பொழுது எனக்குள்ள சந்தோஷம் வராது, மாறாக என்ன வரும், வருத்தம் வரும். எனக்குள்ள என்ன வரும், வருத்தம் வரும். ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்குமே ஆனால், தன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்களே ஆனால், சபையில் இருக்கிற சக விசுவாசிகளை நேசிக்கிறவர்களாய் இருப்பார்களே ஆனால், அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை நேசிக்கிறவர்களாய் அன்பு செலுத்துகிறவங்களா இருப்பாங்கன்னா, இவர்களில் யாருக்காவது ஒரு அநியாயம் நேரும் பொழுது அதை பார்த்து நம்ம மனசுல சந்தோஷம் என்ன செய்யாது, வரவே வராது. அவர்களுக்கு நேரிடுகிற அநியாயத்தை பார்த்து நமக்குள்ள என்ன வரும், துக்கம் வரணும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு துக்கம், ஒரு ஆதங்கம் நமக்குள்ள என்ன செய்யணும், வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் நம்முடைய ஆதாயத்திற்காக, நம்முடைய திருப்திக்காக மற்றவர்களுக்கு சில அநியாயமான காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் அதில் சந்தோஷப்பட்டு விடுகிறோம். நாம் அதில் என்ன செஞ்சு விடுகிறோம், சந்தோஷப்பட்டு விடுகிறோம். இதை நம்ம பெருசா மைண்ட் பண்ணி, நமக்கு தெரிஞ்சு, நமக்கு நல்லா புரிஞ்சு, நம்ம விளங்கி செய்யறது இல்லை. ஆனால் நம்மையும் அறியாமல் பல நேரங்களில் நாம் அநியாயத்தில் சந்தோஷப்பட்டு விடுகிறோம். எதில் சந்தோஷப்பட்டுறோம், அநியாயத்தில் சந்தோஷப்பட்டு விடுகிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வீடியோ ஒன்று வைரலாக போச்சு. அதில் ஒரு வயதான ஒரு பெண்மணியை போய் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. உங்களில் சிலரும் நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம். அவங்க ஃபேமிலியை பற்றி, மற்ற காரியங்கள்லாம், இப்போ தொழிலை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அமைதியாக, நல்லா பொறுமையாக, இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுடைய குடும்பத்தை பற்றின கேள்விகள் வருகிறது. உங்கள் வீட்டுக்காரு, உங்கள் பிள்ளைகள்லாம் பற்றி சொல்லுங்கள். என் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னோடனே அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்கிறாங்க, அச்சோ சாரிம்மா, சரி எப்படி இறந்தார் அப்படி இப்படிலாம் பேசிட்டு, அப்புறம் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்றீங்க, அவரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே அவ்வளோ நேரம் தன்மையாக அமைதியாக பதில் சொன்ன அந்த அம்மா ஒரே சிரிப்பு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்து சிரிச்சா எப்படி சிரிப்போம், அப்படி ஒரு சிரிப்பு. ஐயோ நீ வேற, அவன் இருக்கிறப்ப குடிச்சினே போட்டு அடின்னு என்ன செய்வான், அடிச்சா நல்ல வேலை செத்துட்டான், எங்கிட்டு வருத்தப்படுறது அப்படின்னு அடக்கி வைக்கக்கூடாத அளவுக்கு. நல்லா கவனிங்க, அந்த மனுஷன் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும், எவ்வளவு கொடுமைக்காரராக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய இறப்பில் ஒருவரால் சந்தோஷப்பட முடிகிறது என்றால் அதற்கு பெயர் தான் அநியாயத்தில் சந்தோஷப்படுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பல நேரங்களில் வெளியில சொல்றது இல்லை, ஆனா ஒரு சில நேரங்களில் கணவனுக்கு ஒரு பலவீனம் ஏற்பட்டுச்சுன்னா மனைவிக்குள்ள என்ன தெரியுமா வருது, நீ ஆடுன ஆட்டத்துக்கு உனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுப்போம், அவங்களுக்கு தேவையான மருந்துகளை என்ன செய்வோம், உபசரிப்புகளை செய்வோம். ஆனா மனசுக்குள்ள என்னை அடிச்ச கைதானே, என்னைய பேசின வாய் தானே. உங்களுக்கு பல நேரங்கள் ஆண்டவருக்கு வேற, ஆண்டவர் என்னமோ நம்ம கூலிப்பட மாதிரி நினைச்சு அவர் தான் கையை காலை ஒடிச்ச மாதிரி அவருக்கு வேற நன்றி சொல்லிடுது. ஆண்டவரே என்னை பேசினாங்களே, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, பண்ணிட்டீங்க. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு நாளும் ஆண்டவரை, அன்புள்ள தெய்வத்தை கூலிப்படையா என்ன செஞ்சிடாதீங்க. அவர் ஒரு நாளும் நான் கேட்கிறேன்றதுக்காக வேண்டி இன்னொருத்தனுடைய கையை காலை என்ன செய்ய மாட்டாரு, ஒடிக்கவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அநியாயத்தில் நான் அப்படி இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்குள்ள வெளிப்படுத்தின ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம ரோட்டில் போகிறப்போ நம்ம வயசில் கொண்டக்க பைக் ஓட்டியிருப்போம், அது தப்பு, அது ஓட்டக்கூடாதுன்றதை இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். ஆனால் யாராவது பசங்க ரொம்ப ரேஷாக டிரைவ் பண்ணால் நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே ஏற்படுகிற உணர்வு என்ன தெரியுமா, நம்ம கண்களை விட்டு மறைகிறதுக்கு முன்னால் அந்த இடிக்க போகிறாங்க, இடிச்சிட்டாங்க, அவங்க ஏன் இடிக்கலை அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யுது, வருது.
அவங்க எங்கேயாவது இடிக்க போற மாதிரி, சிலர் சிரிக்கிறத பார்த்தா அப்படி நிறைய பேருக்கு தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். இடிக்க போற மாதிரி தப்பிச்சுட்டாங்கன்னா, சே ஜஸ்ட் மிஸ், இடிச்சு கை கால் ஒடிஞ்சிருந்தா அவங்களுக்கு. நல்லா கவனிங்க, இதுதான் அநியாயத்தில் சந்தோஷப்படுவது. இதுதான் என்னது? அவங்க செய்யறது தப்பு தான், ஆனால் அதன் விளைவாய் அவங்க வாழ்க்கையில நம்ம என்ன நடக்கணும்னு விரும்புறோம் பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தா அது எனக்கு ஒரு திருப்தியை தருகிறதுன்னு பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அது என்னதுன்னா, அநியாயத்தில் என்ன செய்தான்? சந்தோஷப்படுகிறது. அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறது. இன்றைக்கு சொசைட்டில, சமுதாயத்தில், ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் உள்ள ஊறி 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 தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பூகம்பமாய் வெடிக்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட குற்றவாளியை விசாரிக்காம செய்யாம கூட்டு போய் என்ன செஞ்சிடறாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க அப்படியே நிதானிச்சு பாருங்க. பயங்கரமா ஜனங்கள் மத்தியில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நீதி வேணும்னு போராடிட்டு அந்த குற்றவாளியை சுட்டு கொண்டுட்டா பெரும்பான்மையான ஜனங்கள், நான் திரும்ப சொல்றேன், பெரும்பான்மையான ஜனங்கள் அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதை நினைச்சு என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நாமே கூட ஆதங்கத்தில் என்ன பேசிடுறோம், அவங்களெல்லாம் நடு ரோட்ல வச்சு என்ன செய்யணும்? அன்பா இருக்கிறவங்க அநியாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்களாம். அவர்கள் தேவ சித்தத்தை, தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், அப்படிப்பட்டவருடைய குற்றத்தை நியாயப்படுத்தல, ஆனால் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனை என்ன செய்யணும்? கிடைக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு, இப்படி ஒரு ஹைப்பாகி ஜனங்கள் எல்லாம் அப்படியே ஒரு கலகத்தில் வரும் பொழுது இப்படி யாரையாவது போட்டு தள்ளிட்டோம்னா ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க? சமுதாயத்தை திருப்திப்படுத்தி விடலாம். சமுதாயம் இன்றைக்கு அநியாயத்தில் திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், வசனம் சொல்லுகிறது, அன்பு அநியாயத்தில் என்ன செய்யாதான்? சந்தோஷப்படாது. நம்ம சொந்தக்காரங்கள்லேயோ, நம்ம நண்பர்கள்லேயோ, நம்ம உறவுகளிலேயோ எத்தனை முறை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அவன் பார்த்த வேலைக்கு அது என்ன செய்யணும்? ஒரு தேவ அன்புள்ள மனுஷன் அப்படி சொல்ல மாட்டான். அவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், ஆண்டவரே பாவம் வேதனைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க. வசனம் அப்படிதானே சொல்லுது. உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அவங்களை என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை. என்னைய பார்த்து நீ நாசமா போ அப்படின்னா நான் பதிலுக்கு என்ன சொல்லணுமா? சரிப்பா, அது நடக்குதோ நடக்கலையோ, நீ எப்படி இருக்கணும்? நல்லா இருப்பா, நீ சந்தோஷமா இருப்பா, நீ உன் குடும்பத்தோட ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லணும். ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து நேரிட்டு ஒரு பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்ன வருது? என்னைய பேசுனாங்கல்ல, அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. வழங்கின ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்களேன், எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். அதில் ஒரு 3 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். லூக்கா 22வது அதிகாரம் 49, 50, 51, 49, 50 and 51 இந்த 3 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? லூக்கா 22வது அதிகாரம். ரைட், சேர்ந்து வாசிங்க. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை சிலுவையில் அறையும்படியாய் அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க? வர்றாங்க. கூட்டிட்டு வர்றது யாரு? அவங்கள பூரா அடையாளம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கூட்டிட்டு வர்றது யாரு? யூதாஸ்காரியோத்து. இந்த 12 பேர்த்துல ஒருத்தரே ஸ்கெட்ச் போட்டு என்ன செய்யறாரு? வாங்க, இயேசு எங்க இருக்கிறார், நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு வர்றாரு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 குரூப்பும் சந்திக்குது. எந்த குரூப்பு? ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட இருந்த சீஷர்கள், இவங்க எல்லாம் ஒரு குரூப். அவங்க ஏற்கனவே அந்த தோட்டத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு குரூப் அந்த தோட்டத்துக்குள்ள வருது. கைகளில தீவெட்டி எடுத்துக்கிட்டு, கைகளில ஈட்டி எடுத்துக்கிட்டு, கத்தி எடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்ய வராங்க? பிடிக்க வர்றாங்க. அது ஒரு குரூப். போர் சேவகர்கள் எல்லாம் அப்படி அவங்க ஒரு குரூப் வர்றாங்க. இப்போ இந்த 2 குரூப்பும் ஒருவரையொருவர் சந்தித்த பொழுது, நல்லா கவனிங்க, இந்த 2 குழுவும் ஒருவரையொருவர் சந்தித்த பொழுது வசனம் சொல்லுது, அவரை சூழ நின்றவர்கள் யாரு? கூட இருக்கிறாங்களே சீஷர்கள். யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு?
நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். சீஷர்கள்னா என்ன அர்த்தம்? சீஷர்கள்னா என்ன அர்த்தம்? குருவை பின்பற்றுகிறவர்கள். குரு என்ன சொன்னார் இதுவரைக்கும்? அன்பா இருக்கணும்பா, யாருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்ய கூடாது, யாருக்கு நம்ம கெட்டது செய்ய கூடாது. ஒருவேளை உங்களை சபிச்சா கூட நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். தீமைக்கு தீமை செய்யாம தீமையை நன்மையினால என்ன செய்யணும்? வெல்லணும். இவ்வளவையும் குரு சொன்னதை கேட்டுட்டு 3.5 வருஷம் கூட இருந்த சீஷர்கள் இப்ப என்ன தெரியுமா கேட்கிறாங்க? நடக்க போகிறதை கண்டு, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொண்டு போய் துன்பப்படுத்தி சிலுவையில் என்ன செய்ய போறாங்க? ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன செஞ்சுட்டாங்க? சொல்லிட்டார். இப்ப நடக்க போகிறத பார்த்த உடனே என்ன கேள்வி தெரியுமா கேட்டாங்க? ஆண்டவரே, பட்டயத்தினாலே ஆண்டவரே சண்டை போடலாமான்னு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? சண்டை போடலாமா? காரணம் இவங்க கிட்டே ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை வச்சுக்கங்கப்பா, என்ன சேஃப்டிக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு மரத்தை வெட்ட வேண்டியிருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் தற்காப்புக்கு மிருகங்கள் வரலாம், ஒரு சேஃப்டிக்கு என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இப்போ அந்த பட்டயத்தை எடுத்து யாரை வெட்ட போறோம்னு சொல்லுதுங்க? உங்களை பிடிக்க வந்திருக்காங்களா? அவங்ககிட்ட மட்டுமா ஈட்டி இருக்கு? அவங்ககிட்ட மட்டுமா கத்தி இருக்கு? நாங்கள் என்ன வச்சிருக்கோம்? கத்தி வச்சிருக்கோம். நாங்கள் ஏதோ வெட்டக்கூடாதுன்னு இருக்கோம். ஆண்டவரே, இப்போ ஒரு சூழல் வந்துருச்சு, இப்போ எடுத்து என்ன செஞ்சிடலாம்? அல்ல கவனிங்க, ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நமக்குள்ள அப்படி ஒரு திருப்தி. 3 வருஷம் தான் என் கூட இருந்தாங்க, எனக்காக கொலை பண்ற அளவுக்கு எப்படி இருக்காங்க? நான் ஊன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? எனக்காக கொலை கூட பண்ணுவாங்க. எனக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். எனக்காக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? இது தேவனுக்கு எதிரான ஒரு காரியம். எனவே நீங்க இப்படி உங்களுக்காக நாங்க சண்டை போறோம்னு சொல்றது உங்க பார்வைக்கு பெருசா பெருமையா என் மேல அன்பு வச்சிருக்கிறத போல தெரியலாம். ஆனா எனக்குள் இருக்கிற தேவ அன்பு என்ன தெரியுமா சொல்லுது? இந்த அநியாயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே இம்மட்டில் நிறுத்துங்கள் என்றாராம். என்ன செஞ்சாரா? இம்மட்டில் நிறுத்துங்கள். அதுல ஒரு ஆள் எடுத்து நான் என்ன செஞ்சாரு? ஆமா, கழுத்துக்கு எய்ம் பண்ணது காதோட என்ன செஞ்சிருச்சு? ஒருவேளை அதை வச்சு தான் சொன்னாங்களான்னு தெரியல. கழுத்துக்கு வந்தது எங்க போச்சு? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இந்த மாதிரி கழுத்துக்கு வந்தது எதோட போச்சு? காதோட போச்சு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய அன்பை அனுபவித்தவர்கள். ஆண்டவர் மனுக்குலத்தின் மேல வைத்த அன்பின் நிமித்தம் தான் அவருடைய தெய்வத்தன்மையை விட்டுட்டு இறங்கி வந்தார் என்றதை அறிந்தவர்கள். சக மனிதர்களோடு சொந்த குடும்பத்தோடு எப்படி அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை போதிக்கப்பட்டு அதை கற்று உணர்ந்தவர்கள். இவங்க கூட இருந்த 12 பேர்த்துல ஒருத்தன் அந்த பக்கம் என்ன செய்யறான்? வெட்டணும்னா யாரையும் சேர்த்து வெட்டணும். அசுரத்தின் பிறகு விளங்குது. ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல we are carried out by the situation. சூழ்நிலைகளினால நம்ம உந்தப்பட்டு, நாம் எப்படி சொல்றது, நாம் கவர்ந்து கொள்ளப்பட்டு அநியாயத்துல சந்தோஷப்பட்டு விடுகிறோம். எதுல சந்தோஷப்பட்டு விடுகிறோம்? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவ்வளவு ஞானமாய், அவ்வளவு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவராய் அவர் சொல்றாரு, எப்பா இது அநியாயம், இது என்ன செய்யாதீங்க. ஒருவேளை உலக பிரகாரமா இப்ப நாட்டு நடப்புல நம்ம பார்க்கிற இடத்துல இப்படி யாருக்காவது ஒருவருக்காக மற்றொருவர் ஒரு காரியத்தை செஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களை கூப்பிட்டு, எனக்காக நீ இப்படி பண்ண இல்லை, நீ யாரு? தியாகிடா அப்படின்னு கூப்பிட்டு அவர் என்ன செய்வாங்க? பணம் கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க. ஒருவேளை எனக்கு அதிகாரம் இருக்குமையானால் அரசாங்கத்தில் நல்ல வேலை அவங்களுக்கு என்ன செய்வோம்? போட்டு கொடுப்போம், வீடை கட்டி கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கத்தி என்ன செய்ய? ஒழுக்கமா உள்ளவை. காரணம், நான் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ள வெளிப்பட வேண்டிய தேவ அன்பு என்ன தெரியுமா சொல்லணும்? அநியாயத்தில் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. அது சில நேரங்களில் நமக்கு ஆதாயமாக இருந்தாலும், ஒருவேளை அவங்க நமக்கு கெட்டது செஞ்சவங்களாகவே இருந்தாலும், ஒருவேளை நமக்கு தீவினை செய்தவர்களாகவே இருந்தாலும், ஒருவேளை அநியாயமாய் நமக்கு துரோகம் செய்தவர்களாய் இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறை ஏற்படும் பொழுது, ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது தப்பி தவறி கூட நீங்கள் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது? சந்தோஷப்பட்டு விட மாறாக தேவனிடத்தில் போய், ஆண்டவரே இரக்கம் காமிங்கப்பா, ஆண்டவரே அவங்களை கிருபையை என்ன செய்யுங்க? காப்பாத்துங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இதுதான் தேவ அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் எது அநியாயம்? தேவனுடைய பார்வையில் வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அது எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் பத்தாது. அதில் ஒரு கிளிம்ஸை மாத்திரம், ஒரு சிறிய பகுதியை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எதற்காக இந்த பகுதி அப்படின்னா, இந்த அநியாயம் செய்யக்கூடாது என்கிற காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இருந்தார் என்பதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அறிந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. இப்போ லேவியராகம புஸ்தகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதல் அந்த லேவியராகம புஸ்தகத்தில் லேவியர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன காரியங்கள், முறைமைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு, அதோடு கூட அங்கங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிற காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது லேவியராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து, ஒருவன் யாருக்கு விரோதமாக? ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அநியாயம் செய்கிறவன் யாருக்கு விரோதமாக செய்கிறான்? நம்ம பல நேரங்களில் என்ன நினைப்பில் இருந்துடும் தெரியுமா, நான் ஒருவருக்கு அநியாயம் செய்யும் பொழுது நான் அந்த மனிதனுக்கு விரோதமாக செய்கிறேன்னு நினச்சிட்றோம். யாருக்கு விரோதமாக செய்கிறேன்? இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. எனக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அவரை பழி வாங்குறதுக்கான சூழல் என்ன செய்யுது, கிடைக்குது. அப்போ நான் அவரை மாட்டி விட்டு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா நான் என்ன தெரியுமா நினச்சிட்றேன், எனக்கு தீவினை செய்த மனிதனுக்கு எதிராக நான் என்ன செஞ்சுட்டேன். ஆனால் வசனம் சொல்லுது, நீ அந்த மனுஷனுக்கு விரோதமாக அநியாயம் செய்யல. யாருக்கு விரோதமாக செஞ்சிருக்கிற? கர்த்தருக்கு விரோதமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் நம்முடைய பார்வை கீழேயே இருந்துரு. நான் ஏன் சொந்தக்காரங்களுக்கு தானே, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே, ஏன் சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் தானே, ஏன் சொந்த குடும்பம் தானே, ஏன் கணவன் தானே, ஏன் மனைவி தானே. வேதத்தில் அநேக இடங்களில் பரிசுத்தவான்கள் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். சில உடன்படிக்கையெல்லாம் போட்டு அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த உடன்படிக்கையை மீறினால் கர்த்தர் உமக்கும் எனக்கும் நடுவாக நின்று நியாயம் செய்வாராக. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நடுவில் யார் நிற்கிறா? ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு தான் செஞ்சீங்க? ஹல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் நல்லதை மட்டும்தான் அப்படி நினச்சிக்குவோம். நம்ம யாராவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறப்ப வசனம் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? இது மட்டும்தான் ஆண்டவருக்கு போய் சேரும். இது மட்டும்தான் கணக்கில் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்றார், அதை மட்டும் இல்லை, நீ ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சா கூட அதை யாருக்கு தான் செய்கிற? ஒருவேளை அவங்க கேட்காம போகலாம், ஆனால் யார் கணக்கு கேட்பா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அநியாயம் செய்து என்னென்ன செய்யக்கூடாதான், தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி. என்னை நம்பி ஒருத்தர் ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் அதில் என்ன செய்யக்கூடாதான்? மாறாட்டம் பண்ண கூடாது. ஒரு பொருளையோ பணத்தையோ அல்லது ஒரு பொறுப்பையோ என்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்புல அந்த பணத்துல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். என்னை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை என்னுடைய சுயத்திற்காக நான் மாற்றிக்கொண்டு நான் செயல்படுவேனே ஆனால் அது தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கான்? சத்தமா சொல்லுங்க, அநியாயமா இருக்காது. என்னை நம்பி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருங்க, சபைகளை கொடுத்துருக்கிறாருங்க, விசுவாச குடும்பங்களை கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ஆண்டவர் நம்பி கொடுத்த அந்த ஊழியத்தில் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்தா மட்டும்தான் அவருடைய பார்வையில் நான் நியாயமானவன் என்ன செய்வேன். ஆனா இங்க என்னுடைய ஆதாயத்திற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய உயர்வுக்காக நான் தேவன் தந்த ஊழியத்தை எனக்கு ஏற்றவாறு நான் திருப்பேனே ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் யாரா மாறிடுவேன்? ஹல்லேலூயா. உங்களை நம்பி ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறார். உங்களை நம்பி ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறார். ஆராதனை வேளையில் பாஸ்ட் மூலமா ஆண்டவர் பேசினார். நல்ல கண்களை எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? பார்க்கறதுக்காக. எதுக்காக? எதை பார்க்கறதுக்காக? எதை பார்க்குறோம் இன்னைக்கு? உங்களை நம்பி கொடுத்த பொருள்,
உங்களை நம்பி கொடுத்த கண்கள், உங்களை நம்பி கொடுத்த நாவு, உங்களை நம்பி கொடுத்த வேலை, உங்களை நம்பி கொடுத்த பணம், உங்களை நம்பி கொடுத்த உங்கள் கணவன், உங்களை நம்பி கொடுத்த உங்கள் மனைவி, உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகள், அதுல மாறாட்டம் பண்ணோம்னா, அதுல தேவனுக்கு பிரியமானவைகளை நடப்பிக்காமல் எனக்கு விருப்பப்படி என்னுடைய நன்மைக்கு ஏற்றவாறு நான் சில காரியங்களை திருப்பேனே ஆனால் அது யாருக்கு விரோதமான அநியாயமா? தேவனுக்கு விரோதமான அநியாயம். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது. ரொம்ப முக்கியம். எதுல? கொடுக்கல். ஒரு நல்ல சாட்சி வரணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சா அவங்க எப்படி இருப்பாங்க? சரியா இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா சுத்தியில் இருக்கிற நிறைய ஜனங்கள்லாம் இதை என்ன செய்யறாங்க? ஆனா நீங்க தப்பி தவறி கூட இப்படி பண்ணா அவங்க கிட்ட யாரு கணக்கு கேட்பா? ஏன்னா அந்த அநியாயத்தை நீ யாருக்கு செய்யல? உன் சொந்தக்காரனுக்கு செய்யல. யாருக்கு பண்ற? எனக்கு பண்ற. கர்த்தருக்கு விரோதமான அநியாயம். அடுத்து பாருங்க, தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி. அடுத்து, ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு. ஒரு வஸ்துவை என்ன செய்யக்கூடாதா? பலாத்காரமாய் பறித்து கொண்டு. எந்த பொருளையோ எந்த காரியத்தையோ கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாதா? வாங்க கூடாது, வாங்க கூடாது. அடுத்து, தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து இடைஞ்சல் செய்யக்கூடாதா? என்ன செய்யக்கூடாது? இடைஞ்சல் செய்யாம இருக்குமா? நாம் ஒரு காலம் மற்றவர்களுக்கு இடையூறு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. அவங்க லேசா நம்மளை இடிச்சா நம்ம பதிலுக்கு போய் எத்தனை தடவை இடிக்கிறது? ஸ்தோத்திரம். நம்மள ஒருத்தர் லேசா திட்டா நம்ம மறுபடியும் அவங்களை என்ன செய்யறது? கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் அவங்களை என்ன செய்யறது? நசுக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பட் அந்த உயர்வும் அதிகாரமும் நமக்கு வர வேண்டுமே ஆனால் அது ஒரு நாளும் மற்றவர்களை ஒடுக்குவதற்காக பயன்படாது என்கிற உத்தரவாதத்தை நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. இனி ஆண்டவர் ஒரு கம்பெனியில மேனேஜரா மாத்தணும். இனி ஆண்டவர் பொறுப்புல வைக்கணும். டீம்ல இல்லாம டீம் லீடரா என்ன செய்யணும்? மாத்தணும். ஐடி கம்பெனியில. இப்ப அந்த விண்ணப்பம், அந்த ஜெபம் நமக்குள்ள இருக்குமே. என்னால் நம்ம ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும். நான் டீம் மெம்பரா இருந்தப்போ என்னை என் டீம் லீடர் ஒடுக்கினது போல நான் என் டீம்ல இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டேன்? ஒடுக்க மாட்டேன். என் அதிகாரம் ஒருபோதும் மற்றவர்களை ஒடுக்குவதற்காக என்ன செய்யக்கூடாது? இடுக்கன் செய்யக்கூடாது. காரணம், அப்படி நாம் செய்யும் பொழுது அது யாருக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியமா? கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அநியாயம். அல்லேலூயா. ஒருவேளை இஃப் யூ ஆர் ஆன் தி அதர் சைட், ஒருவேளை பாஸ்டர் நாங்கள் ஒடுக்கிற இடத்துல இல்லை, ஆனால் நாங்கள் அநியாயமாய் ஒடுக்கப்படுகிறோம் என்கிற இடத்துல இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அநியாயத்தை செய்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெவர் பி டிஸ்கரேஜ்ட் அபவுட் இட். அதை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் இப்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் உயர்ந்து இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது, அநியாயமாய் சில காரியங்களை நமக்கு செய்யப்படும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறார்கள். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் கர்த்தர் அவர்களுக்கு பதில் செய்வார். கர்த்தர் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம வேலை என்னன்னா அவங்களுக்காக கெஞ்சணுமா? அவங்களுக்காக என்ன செய்யணும்? கெஞ்சணும். ஆண்டவரே என்ன செய்யுங்க? மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே இப்படியாவது அவங்களும் உங்களை என்ன செய்யட்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இடுக்கன் செய்யாமல். அடுத்து 3வது வசனத்துல, காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யான இட்டு. காணாம போன ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டா, இல்லையே நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு என்ன செய்யக்கூடாதான்? சொல்ல நம்ம எல்லாம் நல்லவர்கள். நம்ம அந்த விஷயத்துல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம். ஆனா அடுத்த வார்த்தை, இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட், பொய் ஆணை இடக்கூடாதா? என்ன இடக்கூடாதா? பொய் ஆணை இடக்கூடாது. நான் செய்யவே இல்லை அப்படின்னு செஞ்ச ஒரு காரியத்தை குறித்து பொய்யான இட, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்த ஒரு காரியத்தை குறித்து பொய்யான இட கூடாது. நான் அப்படிலாம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நான் பண்ணின ஒரு விஷயத்தை பத்தி பொய்யான இடவே கூடாது. பல நேரங்களில் நம்ம இருதயங்களை எவ்வளவு கடினப்படுத்துறோம் தெரியுமா? நம்ம ஒரு பொய் சொல்லி அதை ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னா நமக்கு என்ன வந்துடுது? சே
அப்படியே பரவாயில்ல, என்ன செஞ்சுட்டாங்க, அப்பாடா ஒருவேளை தப்பிச்சிட்டோம். அநியாயத்தில் சந்தோஷப்பட்டா அது தேவனுக்கு விரோதமானது. பல நேரங்களில் நம்ம பெற்றோரிடத்துல பிள்ளைங்க பொய் சொல்லி அவங்க நம்பின உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம், அப்பாடா ஒரு வழி என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோம். நீங்க தப்பல, இப்பதான் மாட்டிருக்கிறீங்க. இப்பதான் என்ன செஞ்சிருக்கிறீங்க, மாட்டிருக்கிறீங்க. கணவன் மனைவி கிட்ட ஏதாவது விஷயத்துல பொய் சொல்லி அப்படி இப்படி சமாளிச்சு அப்பாடா தப்பிச்சிட்டோம். வீட்டில் சொல்றது இல்லை, மறுபடியும் அடுத்த நாள் வேலைக்கு போறப்ப வேலை செய்யற இடத்துல சொல்றது, நேத்தியம் பொண்டாட்டி நல்ல வேலை சிக்க தெரிஞ்சேன், நல்ல வேலை என்ன செஞ்சிட்டேன், தப்பிச்சிட்டேன். நான் கூட அவசரப்பட்டு வளர தெரிஞ்சேன். ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க வீட்டில் மாட்டலை, ஆனா யாருக்கிட்ட மாட்டிட்டீங்க, பொய்யானே. பொய்யானே இன்றைக்கு பல நேரங்களில் துணிகரமா, பல நேரங்களில் ஒரு காரியத்தை முற்றிலும் மாற்றி அதை அப்படியே ஞானமா சொல்லி அப்படியேவும் அதை புரிய வச்சுட்டு அதை நம்ப வச்சுட்டோம்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் என்ன செய்யுது தெரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யான இடுதல் கர்த்தருக்கு விரோதமான அநியாயமா. யாருக்கு விரோதமான அநியாயம்? கர்த்தருக்கு விரோதமான அநியாயம். இன்றைக்கு கணவனிடத்துல பொய் சொல்லி, மனைவியினிடத்துல பொய் சொல்லி, பிள்ளைகள் கிட்ட பொய் சொல்லி, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பொய் சொல்லி, கடைசியில எங்கேயும் தெரியுமா பொய் வந்துருச்சு, சர்ச்சில் வந்து ஊழியக்காரர்கிட்ட என்ன சொல்றது. நாங்கள் சில நேரங்களில் சொல்லிடுறோம், அதாவது சூசகமா, இது நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு அது சரியா தெரியல அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவோம். சில நேரங்கள் அதையும் தாண்டி கடினப்படுத்தி சில காரியங்கள் சொல்லப்படும் பொழுது, ஆண்டவரே இப்படி சொல்றாங்களே என்ன செய்யறது, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. கொஞ்சம் உண்மையை பேச உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெர்மனிட்டு என்ன செஞ்சிடறோம், வந்து விடுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் யாரை ஏமாத்தினாலும் சரி, அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், யாரை ஏமாத்தினாலும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, அது கர்த்தருக்கு விரோதமான அநியாயம். அது கர்த்தருக்கு விரோதமான அநியாயம். ஒரு நாளும் பொய் ஆணை இடுவதற்கு நீங்கள் நானும் துணியவே கூடாது. காரணம், அன்பு இருந்துச்சுன்னா அன்பு எதை பேசணும், உண்மையை பேசணும். அன்பு எதை பேசணும், உண்மையை பேசணும். நான் என் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க தான் இப்போ இருந்தே கற்றுக் கொடுக்குற காரியம், நீ தப்பே பண்ணாலும் நீ வந்து டாடி நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லு. அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேனே தவிர நான் ரொம்ப கொடூரமாக கடுமையாக என்ன செஞ்சுக்கிற மாட்டேன், நடந்துக்கிற மாட்டேன். நீ தப்பு செய்கிறத விட அந்த தப்பை மறைக்க பார்க்குற பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப கோபத்தை கொடுக்குன்னு சொல்லுவேன். இவர் தப்பு பண்ணிட்ட, ஓகே இயல்பு, வந்து டாடி தெரியாமல் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு, விட்றா பார்த்துக்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருவேன். ஆனால் உடைச்சிட்டு நான் தள்ளி விடல, அதுவா விழுந்துருச்சுன்னு சொன்னால் எனக்கு என்ன வரும், கோபம். பொய் ஆணை தேவனுக்கு விரோதமான அநியாயம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறோம், ஆனால் பல நேரங்களில் நம்மளே என்ன செஞ்சிடறோம், இடறி விடுகிறோம். அதில் ஒரு நாளும் நம்ம சந்தோஷப்படவே, பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறதுல அல்லது பொய் சொல்லி மற்றவர்களை நம்ப வைக்கிறதுல நம்ம சந்தோஷப்படவே கூடாது. நான் திரும்ப இதை சொல்றதுக்கு காரணம், பலர் தங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, நான் ஈஸியா மற்றவங்களை என்ன செஞ்சிருவேன், நம்ப வச்சிருவேன். நான் ஈஸியா மற்றவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி என்ன செய்ய வச்சிருவேன், நம்ப வச்சிருவேன், உண்மை மாதிரியே பேசிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு விரோதமா செய்யல, யாருக்கு விரோதமா செய்றீங்க, கர்த்தருக்கு விரோதமா. யோசித்து பாருங்க, இந்த காரியங்கள் நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் தான். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்துல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி, அந்த ஒரு பானை சோற்றில் எது அநியாயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை ஒரு பருக்கு எடுத்து காண்பிச்சிருக்கிறேன். இதை போல நிறைய என்ன செய்யுது இருக்கு. அன்புள்ளவர்கள் இது எதுலையுமே என்ன செய்ய மாட்டாங்களா, சந்தோஷப்பட மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அநியாயத்தின் திரவியங்கள்னா என்னது, அநியாயமா சம்பாதிக்கிறது. அநியாயமா என்ன செய்யறது, சம்பாதிக்கிறது. அநியாயமாய் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்வது, அநியாயமாய் ஒரு காரியத்தை நான் என்னோடு சேர்த்துக் கொள்வது ஒரு நாளும் எனக்கு என்ன செய்யாது, உதவே உதவாது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 16:8, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்களுடைய சிந்தையில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, எப்படியாவது பணக்காரன் ஆகணும், எப்படியாவது என்ன செய்யணும், பணக்காரன் ஆகணும். நிம்மதியை வாழணும்னு யாருமே என்ன செய்யறது இல்லை. அது பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு என்ன செய்யுது
தோணும். நீங்க யாரை வேணாலும் போய் பாருங்க, யாரை வேணாலும் போய் பாருங்க, எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது நிறைய பணம் என்ன செய்யணும், வரணும், எப்படியாவது நிறைய காசு, எப்படியாவது பெரிய வேலை, எப்படியாவது பெருசு. நான் திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையில் வளருவதை குறித்தோ, வாழ்க்கையில் முன்னேறுவதை குறித்தோ, பொருள் சேர்ப்பதை குறித்தோ, செல்வத்தை சேர்ப்பதை குறித்தோ ஒரு நாளும் வேதம் எதிராய் பேசுவது இல்லை. ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கம் ஒரு நாளும் என்னை அநியாயத்தின் பாதைக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, நடத்திவிட கூடாது. ஹல்லேலூயா. ஆனா ஃபேக்ட் என்ன தெரியுமா, நிதர்சனம் என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்குள்ள அதீத பண ஆசை வரும் பொழுது அவன் அதை எங்க தான் சம்பாதிக்க முடியும், அநியாயம் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். நான் சொல்றது நியாயமான வகையிலே இல்லாமல் அநியாயமாக தான் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். வசனம் சொல்லுது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அதான் சொல்றேன், அவங்க அப்படி இவங்க அப்படி, அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு அவங்களாம் அப்படி. ஆனால் சொல்றேன், நீங்க நியாயமா உழைங்க, நீங்க நியாயமா பிரயாசப்படுங்க, அதுல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை கிராஜுவலா என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, கொடுத்து கொண்டே இருப்பார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நம்முடைய முந்தைய தலைமுறைகள் இருந்தது போல இந்த தலைமுறைகள் நிச்சயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் அதை உறுதியா சொல்லுகிறேன். முந்தைய தலைமுறை கூலி வேலைக்கு போச்சு, இந்த தலைமுறையும் கூலி வேலைக்கு போகுதுன்னா அதுல ஒரு உயர்வுமே இல்ல. நிச்சயம் அவர்கள் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். போன தலைமுறைக்கு சொந்த வீடு இல்லை, இந்த தலைமுறைக்கு கட்டாயம் ஒரு சொந்த வீடு இருக்கணும். போன தலைமுறை படிக்கல, இந்த தலைமுறை கட்டாயம் நிறைய படிப்புகள் என்ன செய்யணும், படிக்கணும். போன தலைமுறையில் இருந்ததை விட இந்த தலைமுறையில் செல்வம் பொருளாதாரம் வளர வேண்டும். உண்மைதான். ஆனா அது எப்படி இருக்கணுமா, நியாயமா இருக்கணும். எப்படி இருக்கணும், நியாயமா இருக்கணும். நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருக்கா, உத்தமம். ஆண்டவர் அதை குறித்து என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி 17வது அதிகாரம் 11வது வசனத்துல விளக்கி சொல்றாரு பாருங்களேன். அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன், அநியாயமாய் அப்படின்னா தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பாத வகைகளில ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். இந்த கவுதாரி பார்த்துருக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல போட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. கவுதாரி அது ரொம்ப பறக்கிற பறவை இனம் கிடையாது. மற்ற பறவைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மரங்களில் கிளைகளில் என்ன செய்யும், கூடு கட்டி அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் அந்த கவுதாரி கோழி மாதிரின்னு வச்சுங்களேன். கோழி மரத்து கிளையில போய் முட்டை போடுமா? இல்லை, அது தரையிலே எங்கேயாவது ஒரு பஞ்சாரம் வச்சோம்னா அங்கே என்ன செய்யும். அதே போல் இந்த கவுதாரியும் தனக்கு ஆபத்து வந்தால் கோழி மாதிரி பறக்கும், ஆனால் ரொம்ப தூரம் என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. இப்போ இந்த கவுதாரிகள் வழக்கமாக என்ன பண்ணுமா, அவைகள் இந்த புல்வெளிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி புல்வெளிகளில் போய் தங்களுக்கான இடத்தை பிடித்து அங்கே முட்டையிட்டு என்ன செய்யுமா, அவயம் காக்குமா. அவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு அடகாக்கும், அவயம் காக்கிறது அடகாக்குமா. ஆனால் அந்த பக்கமாக அந்த புல்வெளி தரையில் இருக்கிறதுனால அந்த பக்கமாக ஒரு நரியோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு மிருகங்களோ வந்தா இது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த முட்டைகளை பூரா விட்டுட்டு என்ன செஞ்சிருமா, ஓடிடுமா. அந்த முட்டைகள் எல்லாம் அந்த மிருகங்களுக்கு உணவா என்ன செஞ்சிடும், மாறிடும். இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ தேவன் விரும்பாத அநியாயமான வகைகளில சொத்து சேர்த்து பணம் சேர்த்து எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் ஒரு கவுதாரி எப்படி கஷ்டப்பட்டு முட்டையிட்டு அதை அடகாத்து கடைசியில் குஞ்சுகளை பார்க்க முடியாம போகுதோ, அதே போல அந்த சொத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாதான், அனுபவிக்க. கடைசி பகுதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே, பாதி வயதில் அதை விட்டுனா என்ன தெரியுதா, அவன் நியாயமாய் தேவனுக்கு பிரியமா நடக்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும். வசனம் சொல்லுது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி நம்மளை என்ன செய்யுமா, மரணத்துக்கு தப்புவிக்கும். யாரை கர்த்தர் பாதுகாக்கிறார், யாரை தேவன் தம்முடைய பாதுகாவலுக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறார். ஏன் யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்தார் அப்படின்னா, யோபு மனசார சொல்ல முடியும், நான் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு ஒரு மனுஷனுக்கு நான் என்ன செஞ்சதில்லை, அநியாயம் செய்தது இல்லை. நியாயம் செய்கிறவர்களுடைய
ஜீவனை தேவன் மரணத்துக்கு தப்புவிக்கிறார். ஆனால் அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் தங்கள் பாதி வயதுல அதை என்ன செஞ்சிருவாங்களாம்? இழந்து போய் விடுவார்கள். இழந்து போய் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம். கடந்த நாட்களில் கூட சிலரை பற்றி உறவுகளை குறித்து பேசும் பொழுது நானும் பாஸ்டர் பேசி கொண்டிருந்தோம். ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக அநியாயமாய் பறித்து கொண்டவர்கள், அநியாயமாய் அபகரித்து கொண்டவர்கள், அன்னைக்கு தேதியில் அது ஒரு பெரிய பொருள், பெரிய தொகை, அநியாயமாய் பிடுங்கி வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அனுபவிக்க முடியாம இன்றைக்கு கண்கள் பார்க்க தங்களுடைய முடிவில் மூடர்களாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்படவில்லை. நீங்களும் நானும் நம்முடைய ஜீவன் மரணத்திற்கு தப்புவிக்கப்படும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு பைசாவில் கூட அநியாயமாக என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்க கூடாது. அதற்கான வழிகள் வரும், அதற்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான சூழ்நிலைகள் வரும். அது நம்முடைய பார்வைக்கு, ஏவாளுடைய பார்வையில் அந்த பழம் இருந்தது போல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமும் போல இருக்கும். சொல்லுவாங்க, ஊர் உலகத்தில் யாரும் செய்யாததா நீ செய்ய போற, எல்லாத்தெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பார்வையில் அது தேவனுக்கு விரோதமான அநியாயம். தேவனுக்கு இன்னைக்கு பல 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 சூழ்நிலைகளில் நாம் இன்னும் தேவனால் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு என்ன செஞ்சிருது? வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட யோசனைகள் நமக்கு வந்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறது, யோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் எலிப்பாஸ் யோபுவை பார்த்து சொல்லுகிறார், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்களாம். அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே என்ன செய்கிறார்கள்? அறுக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் என்ன செய்வீங்க? அறுப்பீர்கள். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டுமே ஆனால், சமாதானத்தை அறுவடை செய்ய வேண்டுமே ஆனால், நம்ம எதை விதைக்கணுமா? சமாதானத்தை விதைக்கணும். நாம் மகிழ்ச்சியை அறுவடை செய்ய வேண்டுமே ஆனால் நாம் மகிழ்ச்சியை விதைக்க வேண்டும். ஆனால் நான் அநியாயத்தை விதைத்தால் எனக்கு என்னதான் திரும்ப கிடைக்குமா? அநியாயம் தான் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை உயர்த்தும், ஆண்டவரே எங்க குடும்பத்தில் சமாதானம். நம்மளும் சமாதானமா இருக்கணும் தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா கணவன் மனைவிக்கு விதைக்கிறது அநியாயத்தை. ஆனா பதிலுக்கு என்ன கேட்கிறோம்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் எப்படி இருப்பா? எப்படி இருப்பாங்க? சாரி, திராட்சையை விதைச்சா அவங்க என்னவா இருப்பாங்க? ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா என்ன செய்வான்? ஆசீர்வதிக்கப்படுவான். என் கணவர் அப்படி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா நம்ம பேசுற பேச்சு எதை விதைக்குது? கடந்த வாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு 3வது நபர் ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு லேடி வந்து அவங்க சில காரியங்களை நாங்கள் பார்க்க போனவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருந்திருப்பேன். எனக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம 2 நிமிஷத்துலேயே இவங்க பேசுகிறத நம்மளால் பொறுத்துக்கிற முடியலையே. எப்படி கூடவே இருக்கிற புருஷன் அதை என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கிறாரு. எதை சொன்னாலும் எடக்கா பேசுகிறாங்க. 2 நிமிஷம் தாங்க, 2 நிமிஷம் கூட முழுசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் இதை இப்படி செய்யுங்க அப்படின்னா, அப்படி செய்யாமல் அப்புறம் எப்படி செய்ய போகிறேன்? இது இப்படி இருக்கும், இப்படி வச்சா நல்லா இருக்கும், அப்படி வச்சு அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது? 2 நிமிஷத்தில் உடனே டக்குன்னு ஐயோ எப்படி வீட்டுக்குள்ளே வச்சு சமாளிப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஒரு செய்தி வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுடைய கணவர் சண்டை போட்டு தூக்கு போட்டு இறந்துட்டாராம். நடந்த சம்பவம். நம்ம எதை விதைக்கிறோம்? நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். எதை விதைக்கிறோம்? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் தேவ அன்பு உள்ளவர்களாய் சில காரியங்களை சகித்து கொண்டு அன்பை விதைப்போமே ஆனால் நம்ம திரும்ப எதை அறுக்க முடியும்? அன்பை அறுக்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லுது, 22 நீதிமொழிகள் 22:8, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைச்சா எதை அறுப்போமா? வருத்தத்தை. ஒருவேளை பாஸ்டர் என் குடும்பத்தில் நிறைய வருத்தம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, அது ஒரு மாதிரி தீராததாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை விதைச்சிங்கன்றதை என்ன செஞ்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நான் எதை விதைக்கிறேன்? நான் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறேன்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணணும்னு விரும்புகிறாரு.
நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சபையில் ஐக்கியம் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். சமுதாயத்தில் எல்லாரும் அன்பாய், எல்லாரையும் நேசித்து, எல்லாரையும் சமமாய் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் நாம் எதை விதைக்கிறோம்? இந்த அன்பு எனக்குள்ள இருக்குமே ஆனால் நான் ஒரு நாள் அநியாயத்தை என்ன செய்ய மாட்டேன், விதைக்க மாட்டேன். ஒரு நாள் என் இருதயம் அதற்கு என்ன செய்யாது, இடம் கொடுக்காது. ஒருவேளை அது எனக்கு ஆதாயத்தையே கொடுத்தாலும் நான் அதை என்ன செய்ய மாட்டேன். தேசத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் அப்படி யோசித்தேன். இன்றைக்கு நடைமுறையில் சமுதாயம், நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம், உலக நாடுகள், ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி அப்படியே எழுதியிருக்கிறார். பாருங்க, சொல்றாரு, தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பெலன் அநியாயமாயிருக்கிறது. அதை பொது தமிழில் மொழிபெயர்த்து சொல்றாங்க, அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகிறது. அவருடைய பெலன் அநியாயமாக இருக்கிறது அப்படின்னா அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய பெலன், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய ஞானம், இது எல்லாமே எதுக்கு பயன்படுதா? தீமைக்கு பயன்படுகிறது. யார் பெரிய ஆளா இருக்கிறா, யார் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி அநியாயம் பண்றாங்களோ அவங்க யாரா இருக்கிறாங்க? பெரிய ஆளா. இப்படி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? தண்டின் மேல் வைக்கப்பட்ட, தங்கள் ஆற்றலை, தங்களுடைய பலத்தை தீயவற்றிற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற சமுதாயத்தில், தங்களுடைய ஆற்றலை அநியாயத்திற்கு செலவழிக்கிறவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிற சமுதாயத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடையாளங்களாய், மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாய், ஆராதனை வேளையில் பாஸ்டர் சொன்னார்ல, ஆண்டவரே எங்களை முன்மாதிரிகளாக என்ன செய்யுங்க. எதற்கு முன்மாதிரியாக இருக்குன்னு தெரியுமா? இவர்கள் ஒரு நாளும் அநியாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சந்தோஷப்படவே மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எப்பயாவது பார்த்தியா இப்படி பண்ணால, இப்படி ஆயிடுச்சு பார்த்தியான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமாம் வேணும்ல, அப்படி சொல்லாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. கஷ்டப்படுறாங்க, அவங்க துக்கப்படுறப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பார்த்து சந்தோஷப்பட. அதுதான் தேவ அன்பை வெளிப்படுத்துதல். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் தேவ அன்பை என்ன செய்வேன், வெளிப்படுத்துவேன். கணவனுக்கோ மனைவிக்கோ, நான் திரும்ப சொல்கிறேன், பெருசாலாம் நம்ம நினைக்கிறதில்ல. ஆனால் சின்ன சின்ன காரியங்களில், சின்ன சூழ்நிலைகளில், சின்ன பலவீனங்களில் கூட நமக்குள்ள ஒரு எண்ணம் நல்லது தான், அது தேவைதான் நினைக்கிறோம்ல. அந்த அநியாயத்தில் என்ன செய்யாதீங்க. அது இருக்கிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் என்ன செய்யாது, இருக்காது. அதை விட்டு விடுங்க. ஆலயத்திற்குள்ள, திருச்சபைக்குள்ள ஒருவேளை யார் மீதாவது வருத்தங்கள் இருக்குமே ஆனால், யாராவது நமக்கு சில காரியங்களில் நமக்கு விரோதமாய் பேசி இருப்பார்களே ஆனால், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சாதீங்க, சொல்லாதீங்க. ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. ஒருவர் பாரத்தை மற்றொருவர் என்ன செய்யணுமா, சுமக்கணும். ஒருவர் பாரத்தை சுமக்கிறப்ப உனக்கு தேவை இன்னும் நிறைய பாரம் வரட்டும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. சமுதாயத்தில், நம்ம வேலை பார்க்கிற இடத்துல ஒரு கெட்டது நடக்கும் பொழுது, ஒருத்தருக்கு ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுது, ஒரு விபத்து ஏற்படும் பொழுது, ஒரு நாள் அதை பற்றி என்ன செய்யாதீங்க, சந்தோஷப்படாதீங்க, தேவைன்னு சொல்லாதீங்க. நம்ம சிம்பிளாக சொல்கிறேன், எப்பெல்லாம் இப்படி நடக்கணும்னா அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், அநியாயத்தில். இதுதான் நம்ம சொல்கிற டேர்மில் அடிக்கடி நம்ம சொல்கிறது. அவங்களுக்கு தேவை, அவனுக்கு தேவை, அவளுக்கு தேவை. நம்ம சொல்கிறத கேட்காம அப்படி போய் பண்ணாங்கல்ல, அவளுக்கு தேவை, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே என்ன செய்யுங்க, மன்னிங்கப்பா, அவங்கள காப்பாற்றுங்கப்பா, கிருபையாக அவங்கள என்ன செய்யுங்க, நடத்துங்கப்பா, அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுங்கப்பா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி சில காரியங்களை செஞ்சுருக்கலாம், தெரிந்தோ தெரியாமலோ சில அநியாயங்களை நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையை அறுவடையை செய்வதற்கு தடையாக என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். வசனம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்களேன், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நான் சொல்ல அந்த வசனத்தை சொல்லுங்கள். நம்முடைய பாவங்களை
நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒருவேளை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அநியாயம் செய்திருப்போமே ஆனால், இப்படிப்பட்ட அநியாயங்களில் சந்தோஷப்பட்டிருப்போமே ஆனால், அவைகள் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டியது அவசியம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம அதை மறந்துருப்போம். நம்ம அதை என்ன செஞ்சிருப்போம்? மறந்திருப்போம். வசனம் சொல்கிறது, அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறைகள் மட்டும் என்ன செய்கிறவரா? விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் சொன்னேன். அநியாயம் செய்கிறவன் மனிதனுக்கு விரோதமாக அல்ல, யாருக்கு விரோதமாக செய்கிறானா? தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிறான். ஒருவேளை செய்திருப்போமே ஆனால் அது அப்படியே ஈஸியாக கடந்து போகாமல், இதெல்லாம் ஒரு பெருசா, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் ஏதோ ஒரு உற்சாகத்தில், அதெல்லாம் ஏதோ ஒரு ஆதங்கத்தில், அதெல்லாம் ஏதோ ஒரு வேதனையில் அப்படி கடந்து என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை. கப்பல் கடலில் போகுதுல, கப்பல், அந்த கப்பலுக்கு அடிப்பக்கம் எப்போவுமே தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பார்னக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன இந்த சங்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கப்பலில் போய் என்ன செஞ்சுக்குமா, ஒட்டிக்கும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அதை பூரா க்ளீன் பண்ணணும். அதை பூரா என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணாட்டி என்ன ஆகுமா, நிறைய ஒட்டுனதுனால கப்பலுடைய ஆக்சுவல் வெயிட், கப்பலுடைய வெயிட்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினியரிங் பண்ணி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாட்டா அது இன்னும் கப்பலுக்கு அதிக பாரத்தை என்ன செஞ்சிருமா, கொடுத்துரும். அந்த கப்பலுடைய பெர்ஃபார்மன்ஸில் அல்லது லோடு ஏற்றுற காரியங்களில் எல்லாவற்றிலும் அந்த கப்பலை பாதிக்குமா. கப்பல் என்ன செய்யும்? பக்கத்தில் சொல்லுங்க, அநியாயங்களை நீக்கி சுத்திகரிக்காவிட்டால் அவைகள் நம்மை பாதிக்கும். சொல்ல பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பாதிப்புகளில் இருந்து உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அறிக்கையிட போகிறோம், ஆண்டவரே, நான் தெரியாமல் ஆர்வத்தில் அல்லது ஆதங்கத்தில் வேதனையில் அநியாயங்களில் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே ஆனால் அந்த அநியாயங்களை என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, நீக்கிருங்க. இனி ஒரு நாளும் ஒரு காலம் நான் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவனாக இருக்க எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை கொடுங்க. நீங்கள் கேளுங்க, அறிக்கை எடுங்க, தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள். பவுல் சொல்லுகிற இந்த குணாதிசயம், இந்த அன்பு நமக்குள்ளிருந்து என்ன செய்யட்டும், வெளிப்படட்டும். வெளிப்படுத்தி பாருங்க. நீங்கள் அன்பை விதைத்தீர்களே ஆனால் நீங்கள் மறுபடியும் அன்பை அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சமாதானத்தை விதைத்தீர்களே ஆனால் சமாதானத்தை அறுப்பீர்கள். நீங்கள் தேவ நீதியை விதைப்பீர்களே ஆனால் திரும்ப எதைத்தான் அறுப்பீங்க? தேவ நீதியை தான் என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அடைக்கப்பட்ட அநேக வாசல்களை ஆண்டவர் என்ன செய்வார், திறப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.